வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் மீஷோலையும் அண்ட் ஆன்லைனில் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் இங்கே பாண்டியில் துளசி மாடை வந்து 500 நல்லாவே தாங்குது. ஸோ நல்லா பெரிய தொட்டி கூட வெயிட்டு தாங்கும். இதுவும் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 600 சம்திங். ஸோ இது கூட 2 பில்லோ அண்ட் குட்டி பில்லோ 2 ப்ராடக்ட் எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்கினது. ஸோ இந்த லோட்டஸ் வைக்கிற ஸ்டாண்ட் ஆக்சுவலாக இது வந்து நான் கிச்சனில் ஒட்டியிருக்க இந்த 4 போர்டு இது வந்து நல்லா இருந்துச்சு. வெளியேருந்து நீங்கள் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அப்படியே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் மீஷோலையும் அண்ட் ஆன்லைனில் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் வீட்டில் வந்து என்னென்ன திங்ஸ்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்றத கம்ப்ளீட்டாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த என்ட்ரன்ஸில் இருக்க இந்த தோரணம் இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே நான் வந்து இங்கே தான் வாங்கினேன். ஸோ பாண்டியில் வாங்கினது. அண்ட் இது பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து 100 and something தான், கம்மி ப்ரைஸ் தான். அது வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒன்று. அண்ட் இதோட லிங்க் எல்லாமே இல்லை இதோட நம்பர்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக வந்து என்கொயரி பார்த்திங்கன்னா, ஸோ இந்த பெல்லு இது வந்து நான் இங்கே பாண்டியில் வாங்கினேன். ஸோ டிகே குமரன் ஸ்டோர் இருக்குல்ல, ஸோ பாண்டிச்சேரியில் அங்கே வாங்கியிருந்தது. அண்ட் இந்த பெல் வந்து பார்த்திங்கன்னா 300 rupees என்னவோ. அண்ட் செயின் தனியாக வாங்கணும். ஸோ எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கணும். ஸோ இது வெளியே வந்து நல்லாயிருக்கும். இந்த சவுண்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அடித்த உடனே அந்த ஓம்னு ஒரு சவுண்ட் வரும்ல, ஸோ அது நல்லாயிருக்கும். அதனால தான் இது வாங்கியிருந்தேன். ஸோ வெளியே வந்து காலிங் பெல்லுக்கு பதிலாக இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும், அதனால் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த துளசி மாடம் பற்றி நிறையா என்கொயரி வந்திருக்கு. அந்த துளசி மாடம் வந்து 500 rupees. நான் இங்கே வந்து இந்த பானைலாம் செய்வாங்கள்ல, ஸோ சட்டி பானைலாம் செஞ்சு விற்பாங்க, அவங்கக்கிட்ட வாங்கினது. நான் வந்து 500 rupeesக்கு வாங்கினேன். நீங்கள் அவங்கக்கிட்டலாம் வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் வெளியே போயிட்டு எங்கேயாச்சும் டூரிஸ்ட் பிளேஸ்லலாம் கேட்குறீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், அதையுமே சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஸ்டாண்ட் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ செடிக்கு கீழே வச்சுருக்கல ஒரு ஸ்டாண்டு. ஸோ 4 கால் இருக்கிற மாதிரி ரவுண்டாக இருக்கும். இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். அண்ட் இது வந்து நான் ப்ராடக்ட் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுக்கலான்னு தான் வச்சுருந்தேன். ஸோ இந்த தண்ணி ஓடுறதுனால இந்த கால் மட்டும் லைட்டாக துரு பிடிக்க ஆரம்பிக்குது. மற்றபடி வெயிட்லாம் நல்லாவே தாங்குது. ஸோ நல்லா பெரிய ஒரு தொட்டி கூட வெயிட்டு தாங்கும். இதுவும் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 6 piece அப்படின்ட்டு வாங்கினேன். இதோட நம்பரும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். எல்லாத்தோட நம்பரும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12, 16 வச்சுருக்கேன். உள்ளார ஒரு 3 வச்சுருக்கேன், அதையும் காட்டுறேன். இப்போ வெளியேன்னு பார்த்திங்கன்னா இதுதான். அப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே தன்யஸ்ரீ இருக்காங்க. ஹாய், என்ன சாப்பிட்றீங்க? ஸோ அவங்க வெளியே உட்கார வச்சுட்டு நம்ம உள்ளார போயிடலாம். அண்ட் உள்ளார என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இந்த பெட் கவர் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 600 சம்திங். ஸோ இது கூட 2 பில்லோ அண்ட் குட்டி பில்லோ 2 வரும். அது வந்து வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். என்கிட்ட பெட்டு இது கட்டில் கிடையாது. ஸோ அதனால் பெட்டை வந்து ஃப்ளோர்லேயே போட்டு வச்சுருக்கேன். இந்த பெட் கவர் 2 பெட் கவர் வாங்கியிருக்கேன். அது இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஸோ இதுவுமே மீஷோவில் வாங்கினது தான். வீடு இங்கே வந்த உடனே இங்கே ஏதாச்சும் ஒன்று வைக்கணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி வாங்கினது. இந்த 2 வச்சுருக்கேன். கேண்டில் வைக்கிறது. ஆக்சுவலாக இதுக்குள்ளே கேண்டில் இருக்குது, ஆனால் அது எரிய வச்சா இந்த இடம்லாம் கருப்பாயிடும்னு சொல்லிட்டு அப்படியே அதை வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து தண்ணி ஸ்டிக் வந்து எங்கள் பெருப்பா கிஃப்டாக கொடுத்தாரு, அது இங்கே வச்சுருக்கா. அண்ட் இதுதான் கடிகாரம்னு பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் எங்ககிட்ட இருக்குது. அண்ட் இந்த கேண்டில் வந்து நான் மாலில் வாங்கினேன். ஸோ சூப்பர் மார்ட்டில் வாங்கினேன். அண்ட் இது மட்டும் தான் ஆன்லைனில் வாங்கினது. இதெல்லாமே நான் பார்த்து வாங்கினது. அண்ட் பெட் கவர் வாங்கினது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வாஷு, இந்த ஃப்ளவரு, இதெல்லாம் இது வந்து மீஷோவில் வாங்கினேன். இது வந்து அமேசானில் வாங்கினேன். இந்த நான் டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர், இது வந்து சைக்கிள் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதுவுமே மீஷோவில் தான் வாங்கினேன். தன்யா வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவாள், அதனால சரின்ட்டு அவளுக்காக இதை வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் இது 2 வச்சுருக்கேன். அண்ட் இங்கே இந்த ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இது கடையில் தான் வாங்கினேன். ஸோ வெளியே அந்த தோரணம் வாங்கினேன்ல, அதே கடையில் தான் வாங்கினேன்.
120 rupees என்னவோ. ஸோ பிள்ளையார் வச்சு ஒரு 4 இது இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மேலே போட்டிருக்கல இந்த கவர், ஃப்ரிட்ஜ் மேலே போட்டிருக்கல இந்த கவரும் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அண்டு இது ஏன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வைக்கிறதுக்காக தான். நாங்கள் நிறையா திங்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் எங்கே வைக்கிறது, அங்கங்கே போட்டு வைப்போம். அதனால் ஸோ இந்த மாதிரி இருந்தால் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் கீ வைக்கிறது, ஏதாவது டாக்டர் பில்ஸு அண்ட் சார்ஜ் பண்ணுற ஒயர்ஸ் இதெல்லாமே இங்கே இருக்கும். இந்த இடம்னு பார்த்திங்கன்னா இது மட்டும்தான். அண்ட் ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் குடோனில் தான் எடுத்திருந்தேன். ஸோ அதுவுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து 16K ஆர் 17K வந்துருச்சு. நாங்கள் வந்து குடோனில் எடுத்தது வந்து 12.5K. ஸோ 12,500 எடுத்தோம். ஸோ புதுசு தான். இந்த இடத்துல லைட்டாக வந்து ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும், அந்த பக்கம் அந்தாண்ட பக்கம் ஸ்க்ராட்ச் ஆகிருந்தது. அது மட்டும்தான் ஃபால்ட், வேறு எதுவும் கிடையாது. இந்த பக்கம் மிஷின் வச்சுருக்கேன், மிஷின் பக்கத்தில் புக் வச்சுருக்கேன். இந்த கவர், இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதுவும் நான் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். எல்லா லிங்க்கும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்குது, வெளியேருந்து வரும்போது அங்கே ஸ்டெப்ஸில் இருக்கும் அது. அண்ட் இது வந்து பழைய வீட்டில் வச்சுருந்தது. இது கொஞ்சம் வீணாயிடுச்சு ஆக்சுவலாக. ஏதாவது எழுதி வைக்கிறது அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன், 500 and something. இது ஆக்சுவலாக தேவையில்லாதது தான் நினைக்கிறேன். அண்ட் அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு மிரர் இருக்கும். மிரர் வந்து நாங்கள் கடையில் தான் வாங்கினோம். அண்ட் மேலே இருக்கல அந்த பூவு, ஸோ அதுவும் இங்கே ஷாப்பில் தான் பார்த்து வாங்கினேன். ஒரு நாள் போகும்போது வாங்கினேன். அது சூப்பராக இருக்கும். இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, ஸோ அதனால். அண்ட் இங்கே இருக்கிறது வந்து இது ரெண்டுமே வந்து நானும் என் ஃப்ரெண்டும் ஒன்றா வெளியே போயிருந்தோம், அன்னைக்கு வாங்கினது. நல்லா இருந்துச்சு. ஸோ மோட்டிவேஷனாக இருக்குமேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்கினது. ஸோ இந்த லோட்டஸ் இது இருக்குல்ல, இது உண்மையாகவே செம்ம அழகாக இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கும் சரி நல்லாயிருக்கும். இது கிச்சன் போகிற இடம். இங்கே ஒரே ஒரு ஸ்க்ரீன் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஸ்க்ரீன் வந்து ஆன்லைனில் வாங்கலை, நேராக பார்த்து வாங்கினோம். ஸ்க்ரீனு, மேட்டு இதெல்லாம் நேரில் பார்த்து வாங்கினது. அண்ட் இது வந்து இந்த உள்ளார சாமிலாம் இருக்கிறதுனால என்ட்ரன்ஸ்க்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிவிட்டு நான் இதை ஆக்சுவலாக வாங்கினேன். ஓகே தான். அண்டு ஸோ இதுவுமே வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். பட் ஆனால் இது கொஞ்சம் ஈரம் வந்து பட இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் ஆனால் மற்றது எதுவும் அந்த மாதிரி ஆகலை. ஸோ இது மட்டும் கொஞ்சம் பேப்பர் வந்து ஊறின மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் ஸோ எட்டேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் இதெல்லாமே வந்து மீஷோவில் வாங்கினது தான். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு ஒன்று வச்சுருக்கேன் பாருங்களேன். ஸோ இதில் வந்து என்னோடய திங்ஸு, தன்யாவோடது, ஸோ எல்லாமே இதில் இருக்கும். அண்ட் இங்கே வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் வந்து சாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுப்பேன். இதில் வந்து பூ எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். சாமிக்கு வைக்கிற பூலாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு தனியாக எடுத்துகிட்டு போய் போட்டுருவேன். அண்ட் இதில் ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும், ஸ்நாக்ஸ் பாக்ஸ். அண்ட் அப்படியே வந்தோன்னா சாமிக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் வந்து ஃப்ரிட்ஜு கவர் இருக்குல்ல, ஸோ அது கூட வந்தது. உள்ளார கிளாஸ்க்கெல்லாம் உள்ளார போட்டு வைக்கிறதுக்காக. ஆனால் நான் வந்து அது உள்ளார போடக்கூடாதுன்னு ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜில் போட்டிருந்தாங்க. ஸோ கண்ணாடி வந்து ப்ளைனாக தான் இருக்கணும், அது மேலே எதையும் போட்டு நீங்கள் கவர் பண்ணக்கூடாது, அந்த ஏர் சர்க்குலேஷன் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் அதை எடுத்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டேன் சாமி வைக்கிறதுக்கும். அண்ட் இந்த ஸ்டாண்டை பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த பூ வைக்கிற ஸ்டாண்ட் ஆக்சுவலாக இது வந்து நான் திருவிழா அப்போ ஒருத்தர்கிட்ட வாங்கினேன், செஞ்சு விற்றுட்டு இருந்தாங்க 100 rupeesன்னு. பட் ஆனால் அவங்க வேறு எங்கே ஷாப் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் இந்த விபூதி தட்டு வந்து போத்தீஸில் வாங்கினேன். அண்ட் இதுவும் அண்டு இந்த விபூதி அப்படியே வச்சுப்பேன், அப்படியே வேலை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து இதில் வச்சுப்பேன். ஸோ இதெல்லாமே. அண்ட் அதுக்கப்புறம் அந்த லோட்டாஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். சாமிக்கிட்ட 2 பக்கமும் வச்சுருக்கேன். அண்ட் இதுவுமே மீஷோவில் வாங்கினது தான். இது டபுள் சைட் டேப் இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து இதில் ஒட்டிக்கலாம். ஸோ மொத்தம் 6 பீஸ் இருக்கும். அண்டு அதை வந்து நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3 அப்படின்னு ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதுதான். அண்டு இந்த இது எல்லாமே நான் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன்.
இந்த பாக்ஸு இது வந்து 1 kg, இது வந்து ஆஃப் வராது, ஒரு 1/4 கிலோ வரைக்கும் கொட்டி வைக்க முடியும். இதுவுமே வாங்கினது. அண்ட் இந்த ரேக் பற்றி கேட்டிருந்தீங்க. இது வந்து ஆக்சுவலாக செஞ்சது. நான் இங்கே வந்துட்டு இங்கே எந்த ஷெல்ஃப் எதுவுமே கிடையாதுன்றதுனால அப்பா வந்து செஞ்சு கொடுத்தது. அண்ட் இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் திங்ஸ்லாம் அடுக்க முடியுமோ அதெல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன். கீழே வந்து கலர் கோலமாக வச்சுருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மேட்டு அண்டு ட்ரைபேட். இதை பற்றியும் நிறைய பேர் கேட்டீங்க, என்ன ட்ரைபேட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இதோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், பட் ஆனால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒன்று தான் நல்லா ஹைட்டாக வரும், நமக்கு ஷோல்டர் அளவுக்கு வரும், எனக்கு ஷோல்டர் அளவுக்கு வரும். ஸோ இது ஒன்று தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒன்று தான் மேலே வச்சு அப்படி யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வெஜிடபிள்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கின கவர்ஸ். ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 கவர் இருக்கும். இதில் வந்து ஒரு 10 கவர் இருக்கும். ஸோ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், மிச்சத்தை இங்கே வச்சுருக்கேன். அண்ட் கீழே வந்து வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுவேன். அப்போ தான் கீழே எந்த பூச்சியும் வராது. ஓகே, அப்படியே வந்தோன்னா இந்த ஓடிஜி. ஸோ இது அகாரோ பிராண்டோடது. இன்னும் பெருசாக யூஸ் பண்ணல. ஒரு தடவை கேக் செஞ்சுருக்கோம் அண்ட் நிறையா ரெசிபிஸ்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் அதை வந்து செய்யணும், அதனால் இதை வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அமேசானில் வாங்கினது. அதுக்கப்புறம் இந்த கப் வந்து மீஷோவில் வாங்கினது. ஸோ இது பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும் அதனால். அதுக்கப்புறம் இது இந்த கிச்சனில் ஒட்டியிருக்க இந்த 4 போர்டு. இது வந்து நல்லா இருந்துச்சு. வெளியேருந்து நீங்கள் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அப்படியே உள்ளே வந்தோடனே நல்லா பார்க்கறதுக்கே நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்டு இதெல்லாமே நான் செட் பண்ணி வச்சது. பிகாஸ் நம்ம செட் பண்ணோன்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுற திங்ஸில் இதை பற்றி கேட்டிருந்தாங்க. இதுவுமே மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ 200 சம்திங் என்னதோ ப்ரைஸு. நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இங்கே வெசல்ஸ் வாஷ் பண்ணி வைக்கும் போது இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு ஈரமாயிடும். நான் இங்கே தான் மிக்ஸி வச்சுருக்கேன், எல்லாமே இங்கே தான் இருக்குது. கீழே வைக்கும் போது ஈரமாயிட்டே இருக்கும். அதனால தான் இந்த பேஸ்கெட் வாங்கினேன். ஸோ இந்த பேஸ்கெட்டில் இந்த சைடில் தண்ணி வழியிறதுக்கு இடம் இருக்கும். அதனால் தண்ணி ஃபுல்லாக இதில் வந்துடும். வேறு எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து மெஸ்ஸி ஆகாது. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாட்டிலை பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இது 4 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் என்ன ஒரு மைனஸ்னால் உங்களோட இந்த மூடி வந்து இந்த அளவுக்கு துரு பிடிச்சிரும். அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நான் வீடியோ எடுக்கும்போது மட்டும் இதை இப்படி சும்மா லைட்டாக இப்படி ப்ளேஸ் பண்ணிப்பேன். இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண மாட்டேன். சும்மா இப்படி மேலே மட்டும் இப்படி வச்சுப்பேன். சரி, அப்புறமா எடுத்துகிட்டு இதை இப்படி வச்சிட வேண்டியதான். இப்படி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு தட்டு போட்டு கூட மூடிடலாம். எனக்கு தெரிஞ்சு வேறு தட்டு போட்டு நான் மூடிட்டா பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தண்ணி வந்து 4 லிட்டர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இதுவும் அந்த ஸ்டாண்டு தான், வெளியே நம்ம செடிக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த ஸ்டாண்டு தான். அதே மாதிரி இந்த ஓடிஜி வச்சுக்கிறதும் அந்த ஸ்டாண்டு தான். ஸோ 2 ஸ்டாண்டாக வச்சு இதை தூக்கி இங்கே மேலே வச்சுருக்கேன். ஏன்னா அடியில் வந்து அந்த வென்டிலேஷனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஸோ சுற்றி இதில் குக் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு அதை தனியாக சுற்றி எல்லா பக்கமும் நமக்கு காற்று ஓடுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அடுத்ததான் நிறைய பேர் கேட்டது இந்த கிச்சன் பேக் சைடில் ஒட்டியிருக்க ஸ்டிக்கர். ஆக்சுவலாக இது வந்து டைல்ஸில் மட்டும்தான் ப்ளேஸ் ஆகுது, மற்றபடி வேறு எங்கேயுமே ப்ளேஸ் ஆகலை. ஸோ அதில் கூட கொஞ்சம் இங்கே வருது. ஸோ நான் வந்து அதை எப்போல்லாம் பார்க்குறேனோ அப்போல்லாம் இதை ஒட்டி விட்டுருவேன். இது வந்து இதுவும் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து அப்படியே ஒரே பேப்பராக வரும். ஸோ இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி ஒரே பேப்பராக வரும். அதை நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் எட்ட ஒட்டினா கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய கவர் ஆகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதில் ஒட்டினேன். அண்ட் இதில் ஒட்டினேன். அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட ஒட்டினேன். சாமிக்கிட்ட ஒட்டினது வந்து பிரிஞ்சுக்கிட்டே வந்துருச்சு, அதனால தான் நான் வேறு மாற்றிட்டேன். அண்ட் இது வந்து இதே மாதிரி இருக்கும் பாருங்களேன். ஸோ இதே அக்யூரேட்டாக இதே இது தான். இது வந்து நான் மாலில் வாங்கினேன். ஸோ மாலில் கீழே சூப்பர் மார்ட் இருக்குல்ல, அங்கே வாங்கினது. மொத்தம் இதில் வந்து 6 பீசஸ் வரும். ஸோ 6 பீசஸையும் அப்படியே இங்கே நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் 2, இங்கே 1, இங்கே 1, அண்ட் இங்கே 2. அண்ட் இது வச்சு அப்படியே ஃபுல்லாக, இல்லைனா இங்கே வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் பெயிண்ட்லாம் போன மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இதை மேலே வச்சுட்டு யூஸ் பண்ணிப்பேன். நைட்டில் என்ன பண்ணுவேன்னா இதை ரிமூவ் பண்ணிவிடுவேன். இந்த இடம் ஈரமாக இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் எடுத்து போட்டுப்பேன். இது அண்ட் இதுதான் இங்கே கிச்சன் செட்டப்னு பார்த்து தான் இங்கே 2 கிளாத் வச்சுப்பேன். ஸோ ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அடுத்ததான் இந்த ரேக்கு. அண்ட் இந்த ரேக் பார்த்திங்கன்னா மீஷோவில் வாங்கினது தான். ஸோ என்னோடய
மசாலா ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறதுக்கும் கீழே ஒரு பிளேஸில் ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பேன். ஸோ இந்த இடத்துல நட்ஸு சீட்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். இது எல்லாமே மீஷோவில் வாங்கின பாக்ஸ் தான். இது ஆக்சுவலாக அங்கே இருக்கும்போது வாங்கினது அண்ட் இது இப்போ வாங்கினது. ஸோ சீட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வாங்கினது. ஸோ இதில் 4 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா டைட்டாக மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஸோ 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா காஃபி, க்ரீன் டீ அண்ட் அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். இது இங்கே இருக்குது. இந்த ஸ்டாண்ட் உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. மேக்ஸிமம் இந்த ஷெல்ஃப்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணால் பெட்டர். ஏன்னா எல்லாமே நான் இங்கே வந்து சின்ன சின்னதாக ஷெல்ஃபாக தான் அடித்து வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அடுத்ததான் இந்த ஹூக்கு பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இங்கே எந்த ஆணியுமே கிடையாது. எதுலேயுமே நம்ம மாட்டலாம் முடியவே முடியாது. ஆணின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆணி இருக்கும். அதில் தான் நான் இந்த மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஹூக் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸில் மட்டும்தான் நல்லா ஒட்டும். அண்ட் செவுத்தில் பெயிண்ட் இருக்கிற இடத்துல ஒட்டினீங்கன்னா ஒட்டாது. நான் அதையும் சொல்லிடுறேன். ஸோ 2 விதமான ஹூக் வச்சுருக்கேன். இது வந்து அந்த யூ ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபோட்டோஸ்லாம் மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்க்ரூ டைப்பு தான் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இதை வந்து ஃபோட்டோலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பாட்டில்ஸு இது மொத்தம் 6 பீஸ் வரும். ஸோ இதுவுமே ஆன்லைனில் தான் வாங்கினேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ வரைக்கும் இதில் பத்தும். ஸோ தாராளமாக பத்தும். இது பார்க்க நீட்டாக மெல்லிஸாக இருக்கும். பட் ஆனால் பத்தும். நான் வந்து சீட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இதை வாங்கினேன். ஸோ அதில் கொஞ்சமாக வந்து மில்லட்ஸும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஃப்ரேம் வந்து மீஷோவில் வாங்கினது. இது ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்டாண்டை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது சின்ன சின்ன ஷெல்ஃப் மாதிரி. இதுக்கு வந்து அது கூடவே வந்து அந்த பின்னும் வந்துடும். அதனால் உங்களுக்கு ஈஸி தான். ஸோ அதை வைக்கிறது ஈஸி தான். ஸோ நான் உங்ககிட்ட காட்டுறேன். வெயிட்டும் நல்லாவே தாங்கும். நான் வந்து ஆக்சுவலாக பாத்ரூமில் யூஸ் பண்ணேன். பாத்ரூமில் தண்ணி பட்டால் வெளியே இது பிச்சுக்குமா என்னன்னு பார்க்குறதுக்காக வச்சுருந்தேன். பட் ஆனால் எதுவுமே ஆகலை. ஸ்ட்ராங்காக இருக்கும். செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு ஹூக் வந்துடும். இதுவுமே வந்து இந்த டைல்ஸ்னால் நல்லா ஒட்டிக்கும். அண்ட் பெயிண்ட்லனா கொஞ்சம் அது வந்துடும். அதுக்காக தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை வச்சுட்டு நம்ம நல்லா வெயிட் நல்லாவே தாங்குது. ஸோ சீரியஸாகவே ஸோ சின்ன சின்னதாக அப்படியே வச்சுக்கிட்டேன். இங்கே இந்த ஷெல்ஃப் எல்லாமே வந்து நானாக வச்சுக்கிட்டது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரேக் வந்து மீஷோவில் வாங்கினது தான். ஸோ ஆயில் எல்லாமே இதெல்லாம் வந்து இது நேரில் வாங்கினேன். இந்த செடியும் நேரில் தான் வாங்கினேன். இது எல்லாமே திருவிழாவில் அப்பப்போ வாங்குறது. அண்ட் உள்ளார ஒரு கிளாஸ் இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே ஆன்லைனில் வாங்கினேன். ஸோ ஜூஸ் குடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன்ல. ஸோ இது கூட வந்து ஒரு கண்ணாடி ஸ்ட்ரா வரும். ஸோ நல்லாயிருக்கும் இது பார்க்கறதுக்கு. ஸோ இது ஆன்லைனில் வாங்கினது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்பூனு அதுக்கப்புறம் நைஃப்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒன்று. இது சூப்பராக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நேர்லேயுமே நல்லா சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான தீமில் உங்கள் கிச்சன் இருக்குது அப்படின்னா ஸோ இது வந்து உண்மையாகவே அதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கீழே எங்கேயும் வைக்க முடியல. அதனால் நான் வந்து இந்த ஸ்டாண்ட்லேயே இதை ப்ளேஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எதாவது கிளாத்லாம் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே மீஷோவில் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக இதில் வந்து பிளேட்லாம் வைப்பாங்க. அண்ட் பிளேட்டு அண்ட் கட்டிலரி ஐட்டம்ஸ்லாம் வைப்பாங்க. ஸோ நான் வந்து சாப்பிங் போர்டு 2 வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டீலில் ஒன்று அண்ட் வுட்டில் ஒன்று வச்சுருக்கேன். இதுவுமே வந்து அந்த ஹூக்கில் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஹூக் இருக்குல்ல. ஸோ அதில் இந்த 2 வளைவு அதில் மாட்டிடுவேன். அவ்வளோதான். ஸோ அண்ட் இதெல்லாமே இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கினது. அண்ட் ஸோ எவ்வளோதான் நினைக்கிறேன். இதை தவிர வேறு என்ன அப்படின்னா 3 செட்டு பவுல். இங்கே கீழே வந்து இது எல்லாமே செராமிக் ஐட்டம்ஸ். அப்பப்போ ஒன்று வாங்கி யூஸ் பண்ணுவேன். அதில் ரீசெண்டாக இப்போ வாங்கினது இது. ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர். இது எல்லாருக்குமே தெரியும். இது நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன்.
அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செராமிக் இது நல்லாயிருக்கும். இது மூணு சைஸ் வரும். இது இப்போ லாஸ்ட்டாக வாங்கினது. அண்ட் கீழே வந்து அரிசி, எண்ணெய் அண்ட் இதெல்லாமே வச்சுப்பேன். அண்ட் பாக்ஸு அண்ட் இதெல்லாமே டேட்ஸ் வாங்கிட்டு யூஸ் பண்ண பாக்ஸு. இதெல்லாமே நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் அவ்வளோதான். ஸோ இதுதான் இப்போதைக்கு புதுசாக நான் அப்டேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ கிச்சன் தான் மோஸ்ட் ஆஃப் நிறையா அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து சேனலுக்காகவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வச்சுக்கிறது, அழகாக பார்த்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அண்ட் மணி பிளான்ட்டை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் வெளியே மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அது இருக்குது பாருங்கள். அதுலேருந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்தால் இங்கே வச்சுப்பேன். அண்ட் அடுத்த தடவை நான் அதை எப்படி வைக்கிறேன்றதையும் நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேனான்னு எனக்கு தெரியவே இல்லை. சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். நான் அதை ஷார்ட்ஸில் கூட உங்களுக்கு தண்டனையாகவே ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்க ப்ராடக்ட் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்ஸ்லையும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதுதான் கிச்சனோட அப்டேட். என்னோடய வீட்டோட அப்டேட்டும் இது தான். ஸோ சின்னதாக ஒரு கிச்சன், ஒரு ரூம், ஒரு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம்லேயே தான் நாங்கள் வந்து இந்த பக்கம் எல்லா திங்ஸும் வச்சுப்பேன். அண்ட் என்னோடய மிஷினை பற்றி கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 தடவை சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ரெகுலராக நீங்கள் உங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா இது பெட்டர். அண்ட் நிறைய பேருக்கு தைக்க போகிறீங்கன்னா இது வேண்டாம். ஸோ உங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸோ அவ்வளோதான். ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்றது மேட்ரு கிடையாது. ஸோ எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கோன்றது விஷயமே கிடையவே கிடையாது. அங்கே நம்ம எந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த ஹாப்பினஸ் வந்து சின்ன இடத்துல இருந்தாலே கிடைக்கும், பெரிய இடத்துல இருந்தாலும் கிடைக்க வச்சுக்கணும். அவ்வளோதான். ஸோ நம்ம பெரிய வீட்டில் இருக்கிறோமா, சின்ன வீட்டில் இருக்கோமான்னு இல்லை, நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறோமா, அவ்வளோதான் மேட்டரே. அண்ட் ஸோ இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ கற்றுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோவில் ஒன்று பார்த்தேன். அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்க்கையை வாழ தெரிகிறவனுக்கு கடவுள் வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டே இருப்பாராம். ஆனால் வாழ்க்கை இன்னனே வாழ தெரியாதவனுக்கு நிறையா கொடுப்பாரு. ஆனால் அவனுக்கு அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியவே தெரியாதான். ஆனால் ஸ்ட்ரகிள் இருக்கிறது நேச்சரான ஒரு விஷயம் லைஃப்பில். எல்லா ஸ்ட்ரகிளையும் நம்ம எந்த அளவுக்கு க்ராஸ் பண்ணி மேலே வரோன்றது தான் அதில் தான் இருக்கே. அண்ட் நம்மளும் ஒரு நாள் மேலே வந்துடலாம். ஸோ அந்த ஹோப்போடு இன்றைக்கி இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அண்ட் தென் ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.